டேய் புறம்போக்கு எச்சக்கலன் நாயே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எதுக்கு நான் இவ்வளோ டென்ஷன் ஆகிறேன்னா, ராதிகா பாப்பா வந்து எனக்கு ரெகுலரான கமெண்டர்ஸு என்னுடைய தங்கச்சி மாதிரி எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி இப்போ ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுது. சைடில் ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன். ரொம்ப தேவையில்லாமல் கமெண்ட்ஸ்லாம் பண்ணி ஏன்டா அந்த புள்ள மனசு நோகடிக்கிறேன். அந்த புள்ள எப்படி பட்ட கண்டிஷனில் இருக்குதுன்னு உனக்கு தெரியுமா? ஏதோ அது எங்கள் வீடியோ பார்த்து சந்தோஷப்படுறேன்னு சொல்லிட்டு அது வீட்டில் எவ்வளோ கஷ்டம், அது உடம்பு ரீதி எவ்வளோ ப்ராப்ளம், மனசு ரீதி எவ்வளோ ப்ராப்ளத்தில் அந்த புள்ள இருக்குது. ஏன்டா இப்படி அந்த புள்ளை போய் திட்டி டேரக்டாக என்னை திட்டிங்க இத்தனை நாள் வரைக்கும். நிறைய பேர்த்து நான் சொல்ல ஒரே ஒரு நாய் மட்டும்தாங்க நிறைய ஐடியாவில் க்ரியேட் பண்ணிட்டு வரான். நானும் பார்க்குறேன், அவன் கமெண்ட்டை பார்த்தாவே நான் கண்டுபிடிச்சிருவேன் அவன் தான் அப்படின்ட்டு. டக்குன்னு நம்ம மெயில் ஐடிக்கு போய் பார்த்தோம்னா அப்போ தான் ஓப்பன் பண்ணியிருப்பான். 1 மணி நேரத்துக்கு முன்னாடி, அரை மணி நேரத்துக்கு முன்னாடி, 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணிட்டு வந்து கமெண்ட் பண்ணுறான். ஏன்டா டக்குன்னு ஐடி வந்து க்ரியேட் பண்ணிட்டு வர மாதிரி இருந்தால் கண்டிப்பாக ஒரு படித்தவனாக இருந்தால் மட்டும்தான் அது மாதிரி பண்ண முடியும். படித்தவன் ஏன்டா உனக்கு இது எதிர இந்த வேலை எச்சக்கலை வேலை? எதுக்கு உனக்கு இந்த புத்தி? ஒருத்தங்களை வந்து நீ ஐடி க்ரியேட் பண்ணிவிட்டு வந்து பேட் கமெண்ட் பண்ணி அது மூலிமா நீ சந்தோஷம் அடைஞ்சு உனக்கு என்னடா வரப்போகுது வந்து தள்ளப்போகுது? சரி இவ்வளோ நாள் எங்கள் டேரெக்டாக கமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன், போடா புறம்போக்குன்னு பிளாக் பண்ணி விட்டுருந்தேன். நான் எதுவுமே கண்டுக்கல, விட்டுட்டேன். இன்றைக்கி அந்த புள்ள இதில் போய் கமெண்ட் பண்ணுறேன். அந்த அப்புறம் ராதிகாங்கிற அந்த புள்ள பேரையுமே வச்சுக்கிட்டு அதுமோட லோகோ ரோஜா பூன்னு வச்சுருக்கோம். அதுமோட லோகோவை திருடி அவன் வச்சுக்கிட்டு அப்படியே ராதிகா வியூஸ்னு அதே பேர் அச்சு மரம் வந்து கமெண்ட் பண்ணுறானுங்க. அந்த பிள்ளை தப்பாக நினச்சிருவன்ட்டு அப்படி கமெண்ட் பண்ணுறான். ஏண்டா அந்த பிள்ளை பற்றி எனக்கு தெரியும். நீ எத்தனை பேர் நீ வச்சுட்டு வந்தீங்கனாலும் சரி, என் பேரை வச்சுட்டு வர்ற, அப்புறம் நிறைய பேர் ஏகப்பட்ட பேரில் வந்துக்கிட்டே இருக்கிற. ஆனால் நீ பண்ணுற கமெண்ட்டை வச்சு நான் கண்டுபிடிச்சிருவேன் நீ யாருன்னுங்கிற. கண்டிப்பாக எவனா படித்தவனா மட்டும்தான் அங்கே இருக்கிறான். படித்தவனுக்கு எப்படியெல்லாம் புத்தி வருது? உனக்கு ஒரு வேலையே இல்லையாடா, வேலை புண்டே இல்லையாடா உனக்கெல்லாம் கேட்குறேன் நான். உங்கள் அம்மாலாம் ஒருத்தன் தான் பெற்றாங்களா இல்லை எதுக்கு தான் பெற்றாங்க? கசன்னு வச்சு போடுவேன். பாரதேசி நானும் பேசக்கூடாது கம்முன்னு இருக்கான்னு பார்த்தா அந்த பிள்ளை போய் எதுக்குறா பேசுகிற? நீ கண்டிப்பாக அனுபவிப்பு. இதே மாதிரி அடுத்தவங்க மனசை கஷ்டப்படுத்திட்டீங்கன்னா வாழ்க்கையில் பெரிய அடியாவலுக்கு நீ எழுதி வச்சுக்கோ.